ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டாக்டர் கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் இதை பத்தி பார்க்க போறோம். ஏன் இந்த டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா யூஜிடிஆர்பி பிசிக்ஸ் சிலபஸ்ல சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்ங்கிற யூனிட்ல இந்த டாபிக் கவர் ஆகுது. கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸ்னா என்ன, அல்லது கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம்னா என்ன, அதை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ஒரே இவரோட கூட ஒர்க் பண்ண சில சயின்டிஸ்ட், உரே அண்ட் ஹிஸ் கோ ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த உரே அப்படிங்கிற சயின்டிஸ்டும் இவரோட கூட வேலை பார்த்த சயின்டிஸ்டும் என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ரேவை ப்ரொடியூஸ் பண்றாங்க. எக்ஸ்ரேவை எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுங்கிறத பத்தி ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அந்த கூலிச் டியூப் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ரேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ ஒரு டார்கெட், மெட்டல் டார்கெட்டை வச்சுக்கிட்டு அதுல வந்து ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸை பட வைக்கிறாங்க. அந்த மெட்டல் டார்கெட் என்ன பண்றாங்க அப்படின்னா டங்ஸ்டன் வந்து எடுத்துக்கிறாங்க. டங்ஸ்டனுங்கிறது டார்கெட் மெட்டீரியல். அந்த டார்கெட் மெட்டீரியலை மாத்தல. என்ன பண்றாங்கன்னா அந்த கூலிச் டியூப்ல அப்ளை பண்ற அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேல்யூஸை மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்து கரஸ்பாண்டிங்கா கிடைக்கக்கூடிய எக்ஸ்ரேஸினுடைய இன்டென்சிட்டி வேல்யூஸை ரெக்கார்ட் பண்றாங்க. ஸோ மெயினா அவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேஞ்ச் வர வர எப்படி வந்து அந்த எக்ஸ்பிரேஷனுடைய இன்டென்சிட்டி வேரி ஆகுது, இதைத்தான் வந்து அவங்க மெயினா வந்து ஸ்டடி பண்றாங்க. இப்போ இந்த கிராஃபை பாருங்க. இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட், அதாவது ஒரே அதே மாதிரி அவரோட கூட ஒர்க் பண்ண சயின்டிஸ்ட் ஒவ்வொரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும், அதாவது ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும், அந்த கூலிச் டியூப் இருக்கு இல்லையா, கூலிச் டியூப் இருக்கு இல்லையா, ஸோ அதுல ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேல்யூவை சேஞ்ச் பண்ணி பாக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 30 கிலோ வோல்ட், அடுத்து 40 கிலோ வோல்ட், அடுத்து 50 கிலோ வோல்ட், அடுத்து 70 கிலோ வோல்ட். ஸோ அப்போ அந்த ஆனோட் டு கேத்தோடு இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணி கிடைக்கக்கூடிய இன்டென்சிட்டிஸையும் அந்த எக்ஸ்ரேஸோடைய வேவ் லென்த்தையும் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி கிராஃப்ல பிளாட் பண்றாங்க. இப்படி கிராஃப்ல பிளாட் பண்ணும்போது அவங்க அப்சர்வ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வேவ் லென்த் ஒரு பர்டிகுலர் வேல்யூ ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த எக்ஸ்ரேஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஒரு லிமிட்டிங் வேல்யூ இருக்குது, ஒரு மினிமம் வேவ் லென்த் வந்து இருக்குது, மினிமம் வேவ் லென்த் வேல்யூ இருக்குது. அந்த மினிமம் வேவ் லென்த் வேல்யூ தாண்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ரேஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த எக்ஸ்ரேஸோட இன்டென்சிட்டி பாருங்க. ஸோ இங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு மினிமம் வேவ் லென்த் அச்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ரேஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு. இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ வேவ் லென்த் வந்து இப்போ இந்த 30 கிலோ வோல்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 0.2 தாண்டி அதுக்கப்புறம் தான் வந்து எக்ஸ்ரேஸோட இன்டென்சிட்டி வந்து 0ல இருந்து பிக்கப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இப்போ இங்க 30 கிலோ வோல்ட்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லிமிட்டிங் வேவ் லென்த், மினிமம் வேவ் லென்த் வேல்யூவை தாண்டினதும் எக்ஸ்ரேஸோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்ல அது என்ன ஆயிடுது அப்படின்னா பீக்குக்கு வந்து போகுது. சரிங்களா, பீக்குக்கு வந்து போகுது. அதுக்கப்புறம் வந்து அந்த இன்டென்சிட்டி குறையுது. இதே மாதிரி இதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 40 கிலோ வோல்ட் கொடுக்கும் போதும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து இன்டென்சிட்டி வேல்யூ வந்து ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்துக்கு பீக்குக்கு போய் மறுபடியும் வந்து குறையுது. இதே மாதிரி 50 கிலோ வோல்ட்டுக்கும் வந்து நடக்குது. ஸோ பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுல முக்கியமா இந்த கிராஃப்ல நீங்க அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி பாத்தீங்கன்னா நீங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை இன்க்ரீஸ் பண்ண அது வந்து கிராஃபோட லெஃப்ட் சைட் ஷிஃப்ட் ஆகும். இந்த பீக் பாருங்க, அதாவது the wavelength corresponding to maximum intensity, அது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கூட கூட கிராஃபுக்கு லெஃப்ட் சைட் ஷிஃப்ட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வேவ் லென்த் வேல்யூ வந்து குறையுது. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கூட்ட வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி வந்து குறையுது. அதனாலதான் அந்த பீக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஷிஃப்ட் ஆகுது. லெஃப்ட் சைட் போக போக வேவ் லென்த்தோட வேல்யூ வந்து குறையும். ஸோ அப்போ அந்த பீக் வேல்யூஸ் எல்லாம் லெஃப்ட் சைடு வந்து ஷிஃப்ட் ஆகுறத இந்த கிராஃப்ல இருந்து அவங்க வந்து அப்சர்வ் பண்றாங்க. இது ஒவ்வொரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கும் நடக்குது. 30, 40, 50க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து இதே மாதிரி தான். ஆனா இந்த 70 கிலோ வோல்ட் வரும்போது டங்ஸ்டன், அவங்க யூஸ் பண்ண மெட்டல் வந்து டங்ஸ்டன். ஸோ 70 கிலோ வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ல அவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30, 40, 50ல வந்த மாதிரியே உங்களுக்கு வந்து ஸ்மூத்தா வந்து இன்டென்சிட்டி வேரியேஷன் நடந்திருக்கு 70 கிலோ வோல்ட்லயும். இது எதுக்குன்னா டங்ஸ்டனுக்கு. ஆனா இந்த இடத்துல பாருங்க ரெண்டு ஷார்ப் பீக்ஸ் வந்து அடிஷனலா வந்து கிடைக்குது இந்த 70 கிலோ வோல்ட்ல. எதுக்கு அப்படின்னா டங்ஸ்டன் மெட்டலுக்கு வந்து
டங்ஸ்டன் மெட்டலை யூஸ் பண்ணி அவங்க வந்து எக்ஸ்ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த 70 கிலோ வோல்ட்ல 2 ஷார்ப் பீக்ஸ் வந்து கிடைக்குது. இப்போ இந்த 2 ஷார்ப் பீக்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா, இதைத்தான் வந்து லைன் ஸ்பெக்ட்ரம் ஆர் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அல்லது கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ரேடியேஷன் எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த 2 பீக் ஷார்ப் பீக்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த மாதிரி ஸ்மூத்தா வந்து வேரி ஆகி வந்துருக்கு பாருங்க, 30, 40, 50 கிலோ வோல்ட், 70 கிலோ வோல்ட்லயுமே அந்த மாதிரி வந்து வந்திருக்கு பாருங்க. இதை வந்து கண்டினியூஸ் எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். ஷார்ப்பா வந்து 2 பீக்ஸ் வந்து இங்க அடிஷனலா கிடைச்சிருக்கு டங்ஸ்டன் மெட்டலுக்கு 70 கிலோ வோல்ட்ல. அது ரெண்டும் வந்து கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸ், கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம். ஓகே, இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறத ஏன் வந்து கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே அப்படின்னு சொல்றாங்க? அதாவது கேரக்டரிஸ்டிக் அப்படின்னாலே கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேரக்டர்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் யூனிக் டு எ பர்டிகுலர் பர்சன் இல்லையா? அதாவது வந்து உலகத்துல வந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து வாழ்றாங்க. அப்போ அவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங்கா இருப்பாரு, ரொம்பவே வந்து சின்சியரா இருக்கலாம். ஸோ இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ ரொம்ப வந்து லேசியா இருக்கிறது, லெத்தார்ஜிக்கா இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து இன்னொருத்தர் வந்து இருக்கலாம். ஸோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த மனிதர் அப்படின்னா அவரை வந்து நம்ம இந்த கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ இட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தட் பர்சன். ஸோ ஒரு பர்சன், ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அவனோட அந்த கேரக்டரை வச்சு அவனை வந்து நம்ம அடையாளம் காண்றோம். ஸோ அதே மாதிரி இங்க இந்த டங்ஸ்டனுக்கு 70 கிலோ வோல்ட்ல இந்த 2 பீக் கிடைக்குது அப்படின்னா இந்த 2 பீக்க கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம்னு சொல்றோம். கேரக்டரிஸ்டிக்னு சொல்றது இங்க என்ன கேரக்டர் மீன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ரேஸ் வந்து பொதுவா ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் போய் மெட்டல் டார்கெட்ல படும்போது தான் கிடைக்குதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்படி ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் போய் மெட்டல் டார்கெட்ல படும்போது மெட்டல்ல பாத்தீங்கன்னா கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல் இந்த மாதிரி வந்து நிறைய ஷெல்ஸ் இருக்கும். சப்போஸ் அந்த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் போய் படும்போது அந்த டார்கெட் மெட்டீரியல்ல இருக்கிற கே ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை எஜெக்ட் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்க. கே ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை வந்து எஜெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அதுக்கு ஹையர் எனர்ஜி இருக்கக்கூடிய ஷெல்ஸ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த கே ஷெல்ல இருக்கிற வேகன்சியை ஃபில் பண்ணும். அப்போ கே ஷெல்ல இருக்கிற வேகன்சியை ஃபில் பண்றதுக்கு வேற ஷெல்லுல இருந்து எலக்ட்ரான் வந்திருக்கு. அப்போ இங்க உங்களுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் கரஸ்பாண்டிங் டு கே ஷெல். ஏன்னா கே ஷெல்லுல இந்த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் போய் பட்டதுனால கே ஷெல்லுல இருந்த எலக்ட்ரான், அதாவது டார்கெட் மெட்டீரியல், நான் சொல்றத வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல ட்ரை பண்றேன். அதாவது ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் நம்ம அனுப்புறோம் எக்ஸ்ரே டியூப்ல, அது போய் டார்கெட் மெட்டல்ல படுது. டார்கெட் மெட்டல்ல கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல்னு சொல்லி நிறைய இருக்கும். இப்போ நீங்க அனுப்பக்கூடிய அந்த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் அந்த டார்கெட் மெட்டல்ல இருக்கக்கூடிய கே ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை எஜெக்ட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு ஹையர் எனர்ஜி இருக்கக்கூடிய ஷெல்ஸ், எல் ஷெல்லோ இல்ல எம் ஷெல்லையோ இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த கே ஷெல்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் வெளியே போச்சு இல்லையா, அந்த வேகன்சியை வந்து ஃபில் பண்ணும், மேல இருந்து கீழே வரும். அப்போ அந்த டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி தான் உங்களுக்கு எக்ஸ்ரேயா வந்து எமிட் ஆகுது. அப்போ கே ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான், டார்கெட் மெட்டல்ல கே ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து வெளியே வந்ததுனால உங்களுக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் பாத்தீங்கன்னா இட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் கரஸ்பாண்டிங் டு கே ஷெல் அப்படின்னு சொல்வாங்க. ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா எல் ஷெல்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு எஜெக்ட் ஆகி வெளியே போகுது அந்த எக்ஸ்ரே ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல, டார்கெட் மெட்டல்ல எல் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகி வெளியே போகுது அப்படின்னா அப்போ அதை விட ஹையர் எனர்ஜி இருக்கக்கூடிய ஷெல்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து கீழே வந்து அந்த எல் ஷெல்ல இருக்கக்கூடிய வேகன்சியை ஃபில் பண்ணும். அப்போ வந்து கிடைக்கக்கூடிய அந்த கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் கரஸ்பாண்டிங் டு எல் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கே ஷெல்ல இருந்து எலக்ட்ரான் வெளியே போகும்போது கிடைக்கிற அந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அது கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கரஸ்பாண்டிங் டு கே ஷெல். பொதுவா வந்து இது 2 லைன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அப்ப அந்த 2 லைன்ஸ் கே சீரிஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கே சீரிஸ் லைன்ஸ்லயே பாத்தீங்கன்னா கே ஆல்பா, கே பீட்டா இப்படி சொல்லுவாங்க. ஏன்னா 2 லைன்ஸ் தான் பொதுவா இந்த கே சீரிஸ்ல கிடைக்கும். தட் இஸ் a series of lines.
ஸோ அப்போ கே ஆல்பா கே பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இருக்கிறதுலயே ஷார்டஸ்ட் வேவ் லென்த் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லாங்கர் வேவ் லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா எல் ஷெல்லுல டார்கெட் மெட்டல்ல எல் ஷெல்லுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வெளியே போறதுனால கிடைக்கக்கூடிய அந்த சீரீஸை வந்து எல் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல் ஆல்பா, எல் பீட்டா, எல் காமா. ஸோ இது வந்து எல் சீரீஸ் ஆஃப் லைன்ஸ். அதிகமான அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், ஹெவியரா இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம டார்கெட் மெட்டலா யூஸ் பண்ணோம்னா அப்போ வந்து உங்களுக்கு எம் சீரீஸ் லைன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து கிடைக்கும். இதான் வந்து ஆரிஜின் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம். அதாவது கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத நம்ம அட்டாமிக் லெவலில் வந்து இங்கே வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து ஏதாவது உங்களுக்கு புரியாமல் இருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு கிளியராக புரியணும். புரிஞ்சாதான் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ஞாபகம் வரும். ஸோ புரியாமல் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம் டைமில் மறந்து போக வாய்ப்பு இருக்குது. பட் வந்து கான்செப்ட்ஸை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இதான் வந்து கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸோடைய அந்த ஆரிஜின். இந்த மாதிரி தான் வந்து ஆரிஜினேட் ஆகுது கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸ் அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கிராஃபுக்கு வருவோம். ஸோ இந்த கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்துக்கு கீழே வந்து எக்ஸ்ரேஸே வரலை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ பர்டிகுலர் வேவ் லென்த்துக்கு கீழே வந்து உங்களுக்கு எக்ஸ்ரேஸே வந்து வரலை. ஸோ அப்போ வந்து அதை லேம்டா மினிமம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சொல்லலாம். லேம்டா மினிமம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு அப்ளைடு வோல்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மேக்ஸிமம் எனர்ஜி வரக்கூடிய எக்ஸ்ரேஸ், அதாவது ஒவ்வொரு அப்ளைடு வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காமிச்சிருக்க 30 kV 40 kV காமிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு அப்ளைடு வோல்டேஜுக்கும் கிடைக்கக்கூடிய எக்ஸ்ரேஸோட ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது நூ மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு அப்ளைடு வோல்டேஜ்லையும் கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்ரேஸ் கரஸ்பாண்டிங்காக கிடைக்கக்கூடிய எக்ஸ்ரேஸினுடைய மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா நூ மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நூ மேக்ஸ் வந்து ஒவ்வொரு அப்ளைடு வோல்டேஜுக்கும் நம்ம அந்த நூ மேக்ஸ் கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு கிராஃபாக பிளாட் பண்ணுறோம். கிராஃபாக பிளாட் பண்ணோம்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து கிடைக்குது. சரிங்களா, ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து கிடைக்குது அப்ளைடு வோல்டேஜும் இந்த நூ மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஹையஸ்ட் எனர்ஜி, அந்த டைமில் கிடைக்கிற எக்ஸ்ரேஸினுடைய ஹையஸ்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது நூ மேக்ஸ். ஸோ அப்போது ஹையஸ்ட் எனர்ஜிங்கும் போது ஹெச் இன்டூ நூ மேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து எனர்ஜி ஆஃப் எனி வேவுக்கு வந்து நம்ம E ஈக்குவல் டு ஹெச் நியூ அல்லது எனி ரேடியேஷனுக்கு E ஈக்குவல் டு ஹெச் நியூன்னு சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் எனர்ஜினா ஹெச் இன்டூ நூ மேக்ஸ். ஸோ அப்போ ஹெச் இன்டூ நூ மேக்ஸுக்கு பதிலாக C பை லேம்டா மினிமம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம C பை லேம்டான்னு எழுதுவோம். ஸோ C பை லேம்டா மினிமம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு E இன்டூ V. E இன்டூ வினா அந்த நம்ம சப்ளை பண்ணக்கூடிய அந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ இந்த ரிலேஷனை வந்து கொடுக்குறது யாருன்னா துவன் அண்ட் ஹண்ட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மினிமம் வேவ் லென்த் இருக்கு இல்லையா, மினிமம் வேவ் லென்த், அந்த மினிமம் வேவ் லென்த்துக்கும் இந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷனை வந்து எடுக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்க்கும் அந்த மினிமம் வேவ் லென்த்தோட வேல்யூ வந்து வேரி ஆகுது. ஸோ ஹெச் நூ மேக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்டூ சி பை லேம்டா மினிமம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் வந்து கேன்சல் ஆகிடும். சரிங்களா, ஹெச் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ தட் மீன்ஸ் சி பை லேம்டா மினிமம் ஈக்குவல் டு இ இன்டூ வி. அப்போ லேம்டா மினிமம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சி பை இவி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதில் ஹெச் கேன்சல் ஆகிடும். நூ மேக்ஸ் ஈக்குவல் டு சி பை லேம்டா மினிமம். அப்போது சி பை லேம்டா மினிமம் ஈக்குவல் டு இவி. இந்த ரிலேஷனை கொடுத்தவங்க இந்த சயின்டிஸ்ட் டூவன் அண்ட் ஹண்ட். இப்போ லேம்டா மினிமம் இஸ் ஈக்குவல் டு சி பை இவி. சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட், ஈங்கிறது சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். அப்போ இது ரெண்டும் கான்ஸ்டன்ட் தானே. அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ லேம்டா மினிமம் உங்களுக்கு எப்படி வருது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னு வருதா. இந்த ரிலேஷன் படி லேம்டா மினிமம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை நீங்கள் கூட்ட அந்த மினிமம் வேவ் லென்த் வந்து குறையும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் கிடைச்சிருக்கு பாருங்கள், மினிமம் வேவ் லென்த். இங்கே பாருங்கள் 30 kV இருக்கும்போது லேம்டா மினிமம் வந்து இங்கே கிடைச்சிருக்கு.
அதுக்கப்புறமா வந்து 40 kV போகும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கூடுது. ஸோ லேம்டா மினிமம் குறையுது. ஸோ பீக் வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுது. இந்த அப்ளைடு வோல்டேஜுக்கும் நியூ மேக்ஸுக்கும் நீங்கள் கிராஃப் போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஆகும். அது இதில் இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நியூ மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு E/H into Vன்னு வரும். E/H வந்து கான்ஸ்டன்ட். ஸோ நியூ மேக்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு V. அப்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஆகிருக்கும். மினிமம் வேவ் லென்த்துக்கும் அந்த அப்ளைடு வோல்டேஜுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸை பற்றி இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட்ஸ். கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸை பற்றி இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட்ஸ். இது போக இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது. எப்படியெல்லாம் இந்த கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வழிகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் டார்கெட்டை வச்சுட்டு டைரெக்டாக அது மேலே வந்து ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸை பட வைக்கிறது. ரெண்டாவது வழி என்னென்னா ஒரு ஹார்ட் எக்ஸ்ரே டியூப்ல இருந்து கிடைக்கக்கூடிய பிரைமரி எக்ஸ்ரேஸை என்ன பண்ணணும் அப்படின்னா டார்கெட் மெட்டலில் பட வச்சு அதுலேருந்து கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸை வந்து எடுக்கிறது. சரிங்களா? டைரெக்டாக எலக்ட்ரான்ஸை வந்து ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸை நம்ம டார்கெட் மெட்டல் மேலே பட வைக்காமல் என்ன பண்ணுறோம்னா பிரைமரி எக்ஸ்ரேஸ் ஃப்ரம் எனி ஹார்ட் எக்ஸ்ரே டியூப் அதுலேருந்து வந்து நம்ம என்ன பண்ண வைக்கணும், அந்த டார்கெட் மெட்டலில் பிரைமரி எக்ஸ்ரேஸை பட வச்சு அது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸை நம்மளால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த ரெண்டு மெத்தடும் வந்து இருக்குது கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரேஸை பற்றி படிக்கணும்னா அப்போ வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட டவுட்ஸுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம மோஸ்லேஸ் லாவை பற்றி பார்க்கலாம்.